வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 24 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல ஒரு சின்ன அப்டேட்டுங்க. 2026 வரப்போகுது. ஸோ இயர்லி கிஃப்ட் மாதிரி ஒரு ரேண்டமான ஒரு 3 பேருக்கு, முக்கியமா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ற நார்மலான ஒரு 3 பேருக்கு வந்துட்டு நம்ம ஒரு gift கொடுக்க போறோம். கேர்லி gift ஒரு 10 திங்ஸ் இருக்கும். அது என்னென்ன அப்படின்னா ஹேர் கிளிப்ஸ், இயரிங்ஸ், அந்த மாதிரி ஒரு 10 gift இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும், இந்த கான்டெஸ்ட்ல கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுல 3 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு இந்த கிஃப்டை நம்ம கொடுக்கலாம். சரி, வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு எப்படியாவது அந்த சின்னத்தையோட உண்மைய அவங்க பெரியத்தை கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. ஏன்னா நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே அவங்கதான் காரணம். அவங்கள இந்த வீட்டை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டாலே வீட்டுல எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம ஹீரோ முடிவு பண்றாரு. அதனால நேரா அவங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்றாங்க. ஹீரோயின் போனை அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இப்போ சின்னத்தை எங்க இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி எங்க இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் அம்மா கிட்ட அதே இதே சொல்லி கொடுத்து பக்கத்திலே இருக்கிறாங்க. இங்க யாரையுமே பக்கத்துலயுமே போக விடுறதே கிடையாது. ஏன்னா நாங்க ஏதாவது சொல்லி அம்மாவோட மனசை மாத்துருவோம் அப்படின்னு நினைச்சு அவங்க சுத்தமா எங்களை பக்கத்திலேயே போக விட மாட்டேங்கிறாங்க. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி சின்னத்தை வந்துட்டு அடிக்கடி நைட்டோ இல்ல பகல்லையோ வெளியில போவாங்கல்ல, அப்போ அவங்கள உன்னால ஃபாலோ பண்ண முடியுமா? ஹீரோயின் சொல்றாங்க, ஃபாலோ பண்ணலாமே. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, முக்கியமா நீ ஃபாலோ பண்ற அப்படிங்கிற விஷயம் அத்தைக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அவங்க உஷாராயிருவாங்க. எனக்கு அந்த சிவனாண்டிய போயிட்டு இவங்க பாக்குற ஆதாரம் எனக்கு வேணும். உடனே ஹீரோயின் சொல்றாங்க, சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. இந்த வீட்டை விட்டு அவங்க எப்ப போறாங்களோ அது அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேன். இதை கேட்டதும் ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அதுக்கப்புறமா வில்லி என்ன பண்றாங்கன்னா, அவங்க புருஷனுக்கும் அப்புறம் அத்தை எல்லாருக்கும் ஜாமீனை ஏற்பாடு பண்ணி நேரா ஜெயிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா அதிகாரியை பார்த்து, சார் நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஜாமீனை ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டோம் சார், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, அவரு ஜாமீனை வாங்கி பார்த்து, மேடம் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எதுக்கு மேடம்? அதுக்கு அவங்க சொல்றாங்க, சார் இங்க பாருங்க, என்ன பண்றது, ஃபார்மாலிட்டிஸ் பார்த்து தானே கொடுக்கறபடி அந்த டிரைவர் பையன் பண்ணிட்டான். சரி நீங்க இந்த ஜாமீனை வாங்கிக்கிட்டு அவங்க 3 பேரையும் வெளியில விடுங்க. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீனை வாங்கிக்கிட்டு நேரா அவங்கள பார்த்து, இங்க பாருங்க, இந்த ஜாமீன் வந்ததுனாலதான் உங்களை வெளியில விடுறேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க எங்களுக்கு நிறையவே உதவி பண்ணிருக்கீங்க. ஆனா என்ன பண்றது, அந்த டிரைவர் பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு கேஸ் கொடுத்துட்டான். அதனாலதான் உங்களை வெளியில விட முடியல. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சரி பரவாயில்ல இருக்கட்டும், இருந்த வரைக்கும் நீ எங்களுக்கு நிறையவே உதவி பண்ணிருக்க. என் மருமக கிட்ட போன் பேசுறதுக்கு நீ உதவி பண்ணிருக்க, அது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, அந்த அதிகாரியும் சரிங்க மேடம், அந்த டிரைவர் பையன் இதுக்கப்புறமும் என்ன பிளான் பண்ண முடியும், அவனால எதுவும் பிளான் பண்ண முடியாது, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. 3 பேரும் வெளியில வந்ததும் வில்லி அவங்க அத்தைய பார்த்து, சாரி த, உங்களை ஜாமீன்ல வெளியில கொண்டு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. காளியம்மா சொல்றாங்க, பரவாயில்ல மருமகளே, எங்களை வெளியில கொண்டு வரதுக்கு நீ எந்த அளவுக்கு முயற்சி பண்ண அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த டிரைவர் பையில மீறி உன் அக்காக்காரிக்கு தெரியாம நீ இவ்வளவு விஷயங்களை பண்ணிருக்க. அதுக்காக உனக்கு நாங்க கண்டிப்பா நன்றி கடன் பட்டிருக்கோம். அதுக்கு வில்லி சொல்றாங்க, அத்தை என்னத்த பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க, நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு. இங்க பாருங்க அத்தை, அந்த டிரைவர் பையிலையும் அந்த ரேவதியையும் பிரிச்சதுக்கு நீங்க தான் காரணம். அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி கடன் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பேச, அதுக்கு அவங்க சொல்றாங்க, சரி மருமகளே, நம்மளோட அடுத்த பிளான் என்ன? அதுக்கு முத்து சொல்றாரு, இங்க பாரு காளியம்மா, இப்பதானே வெளியில வந்திருக்கோம், கொஞ்சம் பொறுமையா இருப்போம். அதுக்கடுத்து அவனை எப்படி காலி பண்றது அப்படின்னு பிளான் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. நம்ம வெளியில வந்த வேகத்திலே உள்ளார போயிட போறோம். அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க வேணும்னா கோழை மாதிரி அமைதியா இருக்கலாம். ஆனா என்ன இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்த அவனை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். அவனுக்கு கண்டிப்பா நான் பழி வாங்காம விட மாட்டேன். மருமவளே,
நீ வீட்டுக்கு போமா, நீ இங்க இருந்தீன்னு வச்சுக்கேன், யாராவது இந்த விஷயத்த அவன்கிட்ட சொல்லிடுவாங்க. இதையே உனக்கு எதிரா அவன் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது கேட்டதும் வில்லியும் சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அப்புறம் சிவனாண்டி சொல்றாரு, சித்தி, வெளியில வந்து பார்ட்டி பண்ணி ரொம்ப நாள் ஆயிட்டு, நாங்க ஒரு சின்ன பார்ட்டி மட்டும் அட்டன் பண்ணிட்டு வரோம். காளியம்மா சொல்றாங்க, இதுல மட்டும் கரெக்டா இருங்க, ஆனா பிளான் பண்றது எதுலையுமே கரெக்டா இருக்காதீங்க. இதை கேட்டதும் முத்து சொல்றாரு, காளியம்மா ரொம்ப நாள் ஆகிட்டு காளியம்மா. காளியம்மா சொல்றாங்க, சரி போய் தொலைங்க அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பேருமே அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, காளியம்மா வர வர கொஞ்சம் கூட நம்மள மதிக்கிறதே இல்ல, நம்மளை இப்படி அவமானப்படுத்தி பேசுறா. அதுக்கு அவரு சொல்றாரு, சும்மாவா, நம்ம ஏதாவது பிளான் பண்ணி கொடுப்போமா சித்திக்கு, ஒரு பிளானும் பண்ணியே கொடுக்கல. அப்புறம் அவங்க கோவப்படாம இன்னும் அன்பாவா பேசுவாங்க. சரி இருக்கட்டும், இன்னைக்கு அந்த டிரைவர் பையலும் அந்த ரேவதியும் பிரிஞ்சதுக்கு அத்தை தானே காரணம், அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அவங்க அடுத்தடுத்து பிளான் பண்ணி எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம நம்பர் 1 ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தானே அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க மேல கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல, நம்ம பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு பார்ட்டி கொண்டாடிட்டு வீட்டுக்கு வராங்க. அதே நேரம் வில்லி வந்துட்டு நேரா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அக்காவை பாக்குறாங்க. ஈஸ்வரி கேக்குறாங்க, எங்கடி போயிட்டு வந்த? வில்லி சொல்றாங்க, இல்லக்கா, சும்மா என்னோட ஃப்ரெண்டை தான்க்கா பார்த்துட்டு வந்தேன். ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சரி, உன்னை ரொம்ப நேரமா தேடுனேன், அதான் காணும். வில்லி கேக்குறாங்க, ஏங்கா என்ன தேடுன? ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லடி, அந்த செங்கல் சூழ்நிலையோட கணக்கு எல்லாமே முன்னுக்கு பின் முரணா இருக்கு. அந்த டிரைவர் பைய பார்த்த வரைக்கும் செங்கல் சூளை நல்லா இருந்துச்சு. அவன் எப்ப இந்த செங்கல் சூளைய பாக்குறத நிப்பாட்டிட்டு போனானோ அதுக்கப்புறம் இந்த கணக்குல நிறைய மிஸ்டேக் ஆகிருச்சு. இப்ப அந்த செங்கல் சூளைய வித்துட்டோம், இருந்தாலும் கணக்கு முன்னுக்கு பின் முரணா இருக்கு. அதான் உன்கிட்ட என்ன கேட்கலாம்னு பார்த்தேன். வில்லி சொல்றாங்க, என்னக்கா என்ன சந்தேகப்படுறியா? ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் என்னடி பேசுற, இந்த கணக்கே எனக்கு புரியலடி, அதாண்டி கேட்டேன். ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கணக்க சொல்றாங்க. இது கேட்டதும் ஈஸ்வரியும் சரிடி எல்லாம் கரெக்டா இருக்குடி அப்படின்னு சொல்ல வில்லி நினைக்கிறாங்க, ஆகா, இதுல கொஞ்சம் பணம் எடுத்து செங்கல் சூளையை வாங்குறதுக்காக ட்ரை பண்ண அக்கா காரிக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ, சரி இருக்கட்டும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறமா ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் வில்லி வந்துட்டே நேரா மாடிக்கு போயிட்டு அவங்க புருஷனுக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி, சொல்லு பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல அப்ப வில்லி சொல்றாங்க, என்னங்க, இங்க நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, ஆனா நீங்க எதையுமே கண்டுக்கிற மாதிரி தெரியல. சித்தி மட்டும்தான் ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க எந்த வகையிலையும் எந்த முயற்சியும் எடுக்கிற மாதிரி தெரியல. அதுக்கு அவர் கேக்குறாரு, ஏமா என்னாச்சு? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, இது மாதிரி என் அக்காக்காரி இருக்காங்க, செங்கல் சூளையோட கணக்கு எல்லாத்தையும் இப்ப என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சுட்டா. அதுல நான் நிறைய வேலைகள் பண்ணி வச்சிருந்தேன், அது எதுவுமே அக்காக்காரிக்கு தெரியல. நல்ல வேலை அவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா என்ன சும்மா விட மாட்டா, என்ன ஒரு வழி பண்ணிருவா. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, இங்க பாரு, கவலைப்படாத, இதுல என்ன இருக்கு, அதெல்லாம் நீ ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவ. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் அக்காக்காரிய டோட்டலா ஜீரோ ஆக்கணும், அக்காக்காரி கிட்ட உள்ள அந்த தலைவர் பதவியை பிடுங்கணும், அதுக்கு ஏதாவது அடுத்து பிளான் பண்ணுங்க. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்போ ஹீரோயின் இதை பாக்குறாங்க. பார்த்துட்டு அவரு சொன்ன மாதிரியே இவங்க இந்த சிவனாண்டி கூட சேர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு இவங்க அந்த சிவனாண்டிய பார்க்க போவாங்க. இத வச்சு அம்மா கிட்ட போட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வில்லி தூங்கி நைட் ஆனதோட கிளம்பி வெளியில வராங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு வெளியில வராங்க. வில்லி நேரா கேட்டை விட்டு வெளியில போனதோட ஹீரோயின் ஃபாலோ பண்ணி போறாங்க. சித்தி நினைச்ச மாதிரியே அந்த சிவனாண்டியை தான் பார்க்க போறாங்க அப்படின்னு ஃபாலோ பண்ணி போறாங்க. வில்லி நேரா சிவனாண்டியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க சிவனாண்டி வில்லிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வில்லி நேரா சிவனாண்டியை பார்த்து, என்னங்க, இதே மாதிரி எத்தனை நாள் உங்களை இப்படி ரகசியமா பார்க்க வரணும் அப்படின்னு தெரியல, என் அக்கா காரிக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. இதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாரு, நீ கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சரிங்க, எப்போ அப்படின்னு தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் இதை அப்படியே போட்டோ எடுத்துறாங்க. போட்டோ எடுத்துக்கிட்டு, சரியா மாட்டுனீங்க, அன்னைக்கு தூரமா நின்று பேசிக்கிட்டு இருக்கிறதுனால தானே என் புருஷன்கிட்ட நிரூபிக்க முடியல,
இப்போ ஈஸியா வந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு நிக்கிறது அப்படியே வந்துட்டு வீடியோல இருக்கு. இது அப்பயே அம்மாட்ட கொண்டு போய் காமிச்சேன்னா உங்களால என்ன சித்தி பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. நேரா ஹீரோக்கு ஃபோன் பண்றாங்க. ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க, என்னங்க நீங்க சொன்ன மாதிரியே நைட்டு சித்தி அவங்க புருஷனை பார்க்க போனாங்க. அத அப்படியே நான் வீடியோ எடுத்துட்டேன். எல்லாமே இப்ப வீடியோவா இருக்கு. இது உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப ஹீரோ அந்த வீடியோவை பார்த்துட்டு சூப்பர், நைட்டு நேரத்துல போனாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா நைட்டு நேரத்துலதான் போனாங்க. அங்க போயிட்டு கரெக்டா நம்ம குடும்பத்தை எப்படி பழி வாங்குறது அப்படின்னு சொல்லிதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் அதை அப்படியே வீடியோ எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சூப்பர், இந்த வீடியோவை அத்தைக்கிட்ட காமிச்சாலே போதும், அவங்க எப்படியெல்லாம் ஃப்ராடு வேலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அத்தைக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க நாளைக்கு காலையில நேரடியா வந்துட்டு அம்மா கிட்ட இந்த ஆதாரத்தை காமிங்க. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்படியே ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு பொழுது விடியுது. ஹீரோ நேரா வீட்டுக்கு வராரு. ஹீரோ வரதை பார்த்துட்டு வில்லி டென்ஷன் ஆகி, ஏய் அங்கேயே நில்லு, உன்னை யாருடா இந்த வீட்டுக்குள்ள வர சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு சொன்னதும் வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏய் எவ்வளவு தைரியமா பேசுற, பாத்தியாக்கா உன் கண்ணு முன்னாடியே இவன் எப்படி பேசுறத, இவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்னக்கா சம்பந்தம், இவன் எதுக்குக்கா வரான், ஊர் மக்கள் முன்னாடி ரெண்டு குடும்பத்துக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு, இவன் இவ்வளவு பேசுறான் அப்படின்னா சரியான ஆளுதான் அப்படின்னு சொல்ல இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன், இவன் முன்னாடி மாதிரி இல்ல, ரொம்ப ஓவராவே பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ராஜா வராரு. வந்துட்டு மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, மாமா சின்னத்தைய பத்தி ஒரு வீடியோவை காமிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வில்லிய பார்த்து, சின்னத்தை நீங்க இத்தனை நாளும் அத்தைக்கு என்ன துரோகம் பண்ணீங்களோ அது எல்லாமே இப்போ ஆதரவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நேரா வீடியோவை காமிக்கிறாங்க ஹீரோ. அந்த வீடியோவை பார்த்ததும் நம்ம வில்லிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அக்கா இது எதுவுமே உண்மை இல்லக்கா. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்களை பத்தின ஆதாரத்தை உங்ககிட்ட கொடுத்தேன். ஆனா அப்பையும் இவங்க அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாதிச்சாங்க. ஆனா இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படி நிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க பாக்குறீங்க. இந்த வீடியோவை பாருங்க, இதுல இருந்தே இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க நேரடியாவே பார்க்கலாம். இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. அந்த வீடியோவை பார்த்துட்டு நேரா அவ தங்கச்சியை பார்த்து, என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்ல வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா என்னை மன்னிச்சிருக்கா, இது எதுவுமே உண்மை இல்லக்கா. இது மாதிரி இவன் தேவையில்லாம உங்ககிட்டேந்து என்ன பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்றான். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த வீடியோவை பார்த்தா எனக்கு அப்படி தெரியல, நீ துரோகம் பண்ற மாதிரிதான் தெரியுது. இது கேட்டதும் வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நேரா ஹீரோவை பார்த்து, டேய் என் அக்கா காரிக்கிட்டேந்து என்னை பிரிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னியே, அதுக்கான திட்டம் தானே இது, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவ, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பேச அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க இதுல இருக்கிறது தான் உண்மை, அத்தை இப்ப நம்புறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி ஷாக் ஆகி அப்படியே நிக்கிறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு, இதுதான் உன் தங்கச்சியோட உண்மையான முகம், பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி பேச வில்லிக்கு என்ன பேசுறது அப்படின்னே புரியல. சரியா பயத்துல நின்றுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை நீங்க என்னைய நம்பிக்கை துரோகி அப்படின்னு பண்ணீங்க, ஆனா இந்த வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் நான் எந்த வகையிலுமே பிரச்சனை கொடுத்ததே கிடையாது, நல்லதுதான் பண்ணிருக்கேன். ஆனா உங்க தங்கச்சி உங்க கூடவே இருந்து உங்களுக்கு நிறைய துரோகத்தை பண்ணிருக்காங்க. இதுல இங்கே நீங்க தெரிஞ்சுப்பீங்க யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படின்னு. அவங்க தங்கச்சி தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணதை நினைச்சு பார்த்து ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.